ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை சொல்கிறாருன்னா, அதில் முன்பாக அந்த இண்டக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கோம், பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது. இப்போ பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்கன்னா தாவீதை பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே, நான் பயப்படுகிற நாளில் உங்களை நம்புவேன். நாமே அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போச்சு என்னை ஒடுக்குகிறான். நீங்கள் தான்ப்பா எனக்கு இறக்கம் பாராட்டணும். மனுஷனை விழுங்க பார்க்குறாங்க, எனக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேக. உன்னதமானவரே, என் ஆண்டவரே, எனக்கு விரோதமாக போர் செய்கிறங்க, என்னை விழுங்க பார்க்குறங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தெய்வ பிள்ளையில் எவ்வளோ நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பெலிஸ்தியர் தாவீதுக்கு விரோதமாக வராங்க, ஆனால் அவனை பிடித்த போது தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், நான் பயப்படுற நாளில் உங்களை நம்புவேன். நீங்களும் அநேக காரியங்களை பயந்து போயிருக்கீங்களா? மனுஷர் உங்களை துரத்தி கொண்டிருக்காங்களா? சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறதா? வியாதியை பயமுறுத்தி கொண்டிருக்கா? தெய்வ பிள்ளையில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் பயந்து போயிருக்கீங்க? ஒருவேளை அடுத்து என்ன நடக்கும்? ஐயோ, எனக்கு இப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வேலை இல்லையே, பிள்ளை இல்லையே, என்னென்ன காரியத்தை குத்து கலங்கி நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. தாவீது சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில் ஆண்டவரை நான் நம்புவோம். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பாருங்க, அதே தாவீது சொல்றாரு, என் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். ஆண்டவரே, என் முற்பிதாக்கள் எல்லாம் அவங்கள நம்பினாங்களே, அவங்களை எவ்வளோ செங்கடலை பிளக்க பண்ணி அற்புதத்தை பண்ணீங்க, அடிமைதனத்திலிருந்துங்களை விடுவித்து கொண்டு வந்தீங்க, அவங்க உங்களை நம்பும் போதெல்லாம் அவங்கள நீங்கள் ஆசீர்வதிச்சீங்களாப்பா, அவங்கள விடுவித்தீங்களாப்பா. இன்னைக்கு நானும் உங்களை நம்பி இருக்கிறேன். தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, என் ஆண்டவர் என் பிதாக்களை பாதுகாத்தவர், எனக்கும் உதவி செய்வார், என்னை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனமும் இப்படியா சொல்றார், வாசிக்க கேட்போம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அல்லேலூயா. தேவப்பள்ளியில் அது மாத்திரமில்லை, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தாங்க. யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்கள தப்பினார்களாம். அவரை நம்புகிறவர்கள கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். தேவப்பள்ளியில் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை என்ன காரியங்களை பயமுறுத்தி கொண்டு கலங்க பண்ணிக்க கொண்டு இருக்கு, நீங்கள் விசுவாசமாக நீங்கள் ஆண்டரை நம்புங்க. ஆண்டரை நம்பும் போது அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதுக்கு மாறா உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை பாதுகாக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. தாவீது சொல்கிறோனுமாய், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்னு சொன்னப்பல்லப்பா, யார் யார் என்னென்ன காரியத்தில் பயந்து கலங்கி போயிருக்காங்களோ அப்பா, நீர் அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, அவர் சத்துரு கையில் ஒரு நாள் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் முழுதும் நீங்கள் கரம் எடுத்து நடத்தும், உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துகளும், ரத்த கொட்டைகளை மறைச்சிக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவரை நம்புங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you.